இப்ப டேட்டா வச்சிட்டு தான் அவங்க உள்நோக்கத்தோடு தான் நாங்க செயல்படுறாங்க. ஏன்னா நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்தில் எங்க மருத்துவர் ஐயா 3 முறை சந்திச்சாரு. இந்த பிரச்சனைக்காக மட்டும் நான் ஒரு 3 முறை, ஜி.கே. மணி அவர்களும் பாலு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் மட்டும் இல்ல 50 முறைக்கு மேல அமைச்சர்கள் அதிகாரிகள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல சந்திச்சு இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்றது டேட்டா இல்ல டேட்டா நாங்க சேகரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஆர்டிஐல போட்டு டேட்டா நீங்க வெளியில கொடுக்க முடியுது. அப்போ ஏன் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கேட்கறப்போ ஏன் கொடுக்க முடியல? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இஸ் a constitutional body. அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்கறதுல அது வேற, நீங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களோ கொடுக்கறது அது வேற. பட் அட்லீஸ்ட் டேட்டா வச்சு நீங்க எல்லாமே சேர்ந்து கலெக்ட் பண்ணி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது கடந்த 20 ஆண்டுகள் எடுங்க. செலக்டடா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறீங்க. ஏன்னா சில ஆண்டுகள் 8% கிடைக்கும், கல்வியில சொல்றேன் நான். சில ஆண்டுகள் 11% கிடைக்கும். ஆனா இதுல 8-11க்கு வித்தியாசம் இல்லை. ஏன் 14% 1 இயர் பாப்புலேஷன் இருக்கு. 14% 1 இயர் பாப்புலேஷன் இது அம்பாசங்கர் ரிப்போர்ட். அவர் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த ரிப்போர்ட் படி 14% 1 இயர் பாப்புலேஷன்ல இவங்க 10 கொடுத்துட்டு 11 கொடுத்துட்டு 12 கொடுத்து என்ன நியாயம் இருக்கு பாருங்க. இன்னொன்னு 6.7 விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மத்தவங்கலாம் அவங்களுக்கு 15 கிடைக்குது. அப்போ என்ன சமூக நீதி இதுல இருக்கு? அப்போ இதுதானே நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்க கொலேட் பண்ணி பண்ணணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க. அப்போ என்னதான் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? பீகார்ல நிதிஷ்குமார் பண்றாரு, செய்யறாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. பீகார்ல நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே பண்ணுங்க, காஸ்ட் சர்வே பண்ணுங்க. அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 காஸ்ட் சர்வே. சென்சஸ் பண்ணீங்கன்னா வெறும் தலையை தான் கணக்கெடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பாங்க. தவிர சென்சஸ் சர்வேல தான் மீனவர்கள் எத்தனை பேர், அந்த மீனவர்களில் எத்தனை பேர் ஆண் பெண் இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு, எத்தனை பேர் பைக் வச்சிருக்கிறாங்க, போட் இருக்குது, பட்டதாரியில் எத்தனை பேர், அரசு வேலையில் எத்தனை பேர், அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு, இதெல்லாம் எடுக்கிறது தான் சர்வே. இந்த சர்வே எடுத்துதான் மீனவர்களுக்கு இல்லையா, சரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல உள் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு, தடை இல்லைன்னு கொடுங்க.